ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, ஹஜரத் அவங்க இன்னைக்கு நிறைய இடத்துல ஒரு ஆயத்து திரும்பி திரும்பி வந்துச்சு. இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் என்பதாக இந்த ஆயத்து என்ன நிறைய இடத்துல வருது குரான்ல. இலாஹ் அப்படின்னு சொன்னா நம்ம கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் இல்லையா, அதுல வரக்கூடிய இலாஹ் இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானதுன்னு சொன்னா, எந்த களிமா நம்மை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு நாம அதை சொல்லி என்ன செய்யறோம், ஈமான் கொண்டிருக்கிறோமோ அந்த களிமாவிலே அந்த வார்த்தையை வச்சுட்டான்ல, லா இலாஹ இல்லல்லாஹ். இதனுடைய பிரதானமான அர்த்தம் என்னன்னு சொன்னா, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். பிரதானமான அர்த்தம் விளக்கம் நிறைய இருக்கு. என்ன பிரதானமா 4 சொல்றாங்க. அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா, தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். எங்க உஸ்தாது சொல்லுவாங்க, தேவைகள் இல்லாத நேரமும் இல்லை, தேவைகள் பூர்த்தி செய்யப்படாத நேரமும் இல்லை. எல்லா நேரமும் மனிதன் தேவையுடையவனாகவே இருக்கிறான். எல்லா நேரமும் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு கொண்டே தான் இருக்கு. புரிஞ்சா? அதுல மிகப்பெரிய தேவைன்னா ரிஸ்கினுடைய தேவை. மிகப்பெரிய தேவை என்ன? ரிஸ்கினுடைய தேவை. ரிஸ்கை தேடிதான் மனுஷன் என்ன செய்யறான், காலையிலிருந்து இரவு வரைக்கும் மனைவி மக்களை பார்க்காம, தாய் தந்தைகளை பார்க்காம ஆடி ஓடி சுத்தி வர்றது எதுக்குங்க? ரிஸ்க் வாழ்வாதாரத்தை தேடிதானே. வாழ்வாதாரத்தை தேடிதான் என்ன செய்யறான் மனுஷன், சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதா? ஆனா இந்த ரிஸ்க் இருக்குது, இத பத்தி அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்றான்? ரிஸ்க்னா என்ன? ரிஸ்க்னா என்ன? வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? பூமியில எந்த ஜீவராசியும் இல்லை, அதனுடைய ரிஸ்க் அல்லாஹ்வின் மீது கடமையாகிய தவிரங்கிறான். அப்படின்னா என்ன? எல்லா ஜீவராசியினுடைய ரிஸ்க்கும் அல்லாஹ் மேல கடமை. புரிஞ்சா? அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஹா கிடைக்குமோ கிடைக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லி என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பா வந்தே தீரும், கண்டிப்பா வந்தே தீரும். ஏன்னா அல்லாஹ் பொறுப்பேற்ற ஒரு விஷயம் ரிஸ்க். அல்லாஹ் எதை பொறுப்பேத்தான்? ரிஸ்க பொறுப்பே, எல்லாத்தையுமே பொறுப்பேற்றிருக்கிறான். தனியா அவன் சொன்னது என்ன, ஒரு ஜீவராசியை கூட நான் சும்மா விட்டுல, அதனுடைய ரிஸ்க் என் மேல பொறுப்புன்னு சொல்லிட்டான். ஒரு பாறையை உடைச்சா அந்த பாறைக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தேரை இருக்கு. அந்த தேரையினுடைய வாயில ஒரு இலை இருக்கு. பாறைக்குள்ள எப்படி போச்சு அந்த இலை? பாறைக்குள்ள அந்த இலையை எப்படி போச்சு? அந்த தேரன் இருக்கு, அந்த வாயில இலையை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. அப்ப பாறைக்குள்ள இருக்கும் தேரைக்கும் கூட ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் ரிஸ்க பத்தி கவலைப்பட மாட்டேன், நான் ரிஸ்க பத்தி கவலைப்பட மாட்டேன். வானம் செப்பு தகடாக போனாலும் சரிதான், பூமி இரும்பு பிளேட்டா போனாலும் சரிதான், எனக்கு ரிஸ்கினுடைய கவலை இல்லை. என்ன சொல்றீங்க? அவங்களுடைய மாணவர்கள் கேட்கிறாங்க, வான செப்பு தகடா போய் பூமி இரும்பு பிளேட்டா போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வானத்திலிருந்து மழை பெய்ய போறது இல்லை, பூமியில எந்த விளைச்சல் வர போறதும் இல்லை. இப்படி இருக்க போகும்போது வானத்திலிருந்து மழை பெஞ்சா தானே அரிசி பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் விளையும், அதை வச்சுதானே சாப்பிடுறது, அதை வச்சுதானே சாப்பிடுறது. இப்படி ஒண்ணுமே இல்லைன்னாலும் வானம் இரும்பு பிளேட்டு, பூமி செப்பு தகடு, ரெண்டு எதுவும் எப்படி ஆனாலும் சரிதான், எனக்கு ரிஸ்க பத்தி கவலை கிடையாது. என்ன அப்படி சொல்றீங்களா? ஆமா, என்னுடைய தாயினுடைய வயிற்றுல 9 மாசம் சொச்ச நாட்கள் என்ன அல்லாஹ் வளர்த்தானே, அங்க எந்த மழை பெஞ்சிச்சு, என்ன தாவரம் விளைஞ்சிச்சு, என்ன மழை பெஞ்சிச்சு, அங்க எந்த தாவரம் விளைஞ்சிச்சு? என்ன 9 மாசம் சொச்ச நாட்கள் அல்லாஹ் வளர்த்தானே அந்த தாயினுடைய வயிற்றுல. அப்படி வளர்க்கும் போது நான் பிறந்ததுக்கு பின்னால, நான் பிறப்பதற்கு முன்கூட்டியே அந்த தாயினுடைய மார்ல பால் அல்லாஹ் தஆலா ரெடி பண்ணிட்டு தான் என்ன வெளியில கொண்டு வந்தான். இந்த பூமிக்கு என்ன கொண்டு வரும்போது என்னுடைய ரிஸ்க் என்ன செஞ்சிருச்சு,
எனக்கு முன்னாடியே வந்துடுச்சு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய்மார்களுடைய மார்ல என்ன செஞ்சிடும், பால் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஏன், பிறந்த உடனே என்ன செய்வாங்க, பால் குடிக்க கொடுப்பாங்க. அந்த பால் கரெக்டா குடிக்குதா இல்லையா இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. எப்போ லேபர் ஆபரேஷன் தியேட்டருக்கு பாத்தீங்களா, அங்கேயே வச்சு செக் பண்ணிடுவாங்க. அப்ப நான் பிறப்பதற்கு முன்னாலே என்னுடைய ரிஸ்க பத்தி என்னுடைய ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கிறான், அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்னு சொன்னா என் ரிஸ்க பத்தி நான் கவலைப்பட வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? அதனால ரிஸ்க் கண்டிப்பா வந்தே தீரும், ரிஸ்க் கண்டிப்பா வந்தே தீரும். சரி, கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன, அந்த ரிஸ்க கொடுக்கக்கூடிய ராசிக், அந்த ரிஸ்க கொடுக்கக்கூடிய ராசிக் அவனை பத்தி கவலைப்படும். அவனுடைய அட்ரஸ் எங்க, எந்த ரிஸ்க நாம தேடி ஓடுறோமோ அந்த ரிஸ்க கொடுக்கக்கூடியவனை ஒதுக்கி ஓரமா வச்சுட்டு அவன் கொடுக்க வேண்டிய ரிஸ்கையே தேடி போயிட்டு இருக்கிறோம். காலையில என்ன செய்யலாம், தொழுகைகளெல்லாம் விட்டுடுறோம். சில நேரங்கள்ல விட்டுட்டு எதை தேடி போறாங்க, அந்த அல்லாஹ் கொடுக்க வேண்டிய ரிஸ்கை தான் தேடி போறோம். அவனை விட்டுட்டு கையில என்ன செய்யறோம், சாமான் வாங்கிட்டு வர்றோம் வீட்டுக்கு. நம்ம மனைவி நம்ம கையில இருந்து சாமானை வாங்கிக்கிட்டு நம்மளை ஏறெடுத்தும் பார்க்காம வீட்டுக்குள்ள போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? என்னடா வந்தாரு, கையில கொண்டு வந்த பொருளை வாங்கிட்டு போறாங்க, நம்ம கிட்ட ஒரு சிரிச்சு கூட ஒரு முகத்துல என்ன செய்யல, ஒரு சந்தோஷத்தை காட்டலையே அப்படின்னு நமக்கு ஒரு கவலை இருக்கு இல்லையா? இதே கவலை அல்லாவுக்கும் இருக்கு. என் அடியா என்னுடைய ரிஸ்கை தேடி போறான், ஆனா என்ன எந்த செய்யல, எனக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை அவன் செலுத்தல, தொழுக வேண்டிய தொழுகையை தொழுவல, ஆனா என்னுடைய ரிஸ்கத்தான் என்ன செய்யறான், தேடி போறான். நான் எதை கொடுக்குறோனோ அதை வாங்குறதுக்கு தான் அவன் போறான், ஆனா என்ன மறந்துட்டு போறான். அப்படி இருந்தா கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது இல்ல, ரிஸ்க தடை போடுறது இல்ல. லுகர் தொழுலியை இவனுக்கு பட்னியா போட வேண்டியதுதான், லஞ்ச் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதரசாங்கல்ல என்ன கிடையாது, ஃபஜர் பிள்ளைங்க தொழுவ வரலன்னு சொன்னா கானா மௌகூஃப் போட்டுருவாங்க. என்ன கிடையாது, நான் காலைல நாஸ்டா கிடையாதுன்னு போட்டுருவாங்க. எந்த பிள்ளைங்க அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க, வெளியில தொழுகை முடிச்சுட்டு வெளியில போகும்போது என்ன செய்வாங்க, அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க. யாரு பேர் இல்லையோ அவங்க பேரை எழுதி போர்டில் போட்டுருவாங்க. இவங்களுக்குலாம் காலைல நாஸ்டா கிடையாது. ஏன், பிள்ளைங்களை தர்பியத் பண்றதுக்காக வேண்டி கரெக்டா பள்ளியாசலுக்கு வந்துடணும் தொழுவுறதுக்கு. தொழுவு வராதவங்க என்ன செஞ்சிருவாங்க, பேர் போட்டு அதுல கீழே எழுதிடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் நாஸ்டா கிடையாது. அந்த மாதிரி என்னைக்குன்னா அல்லாஹ் பண்ணியிருக்கிறானா, என்னைக்காச்சும் அல்லாஹ் பண்ணியிருக்கிறானா? இல்லையே. நல்லா மணக்க மணக்க பிரியாணி என்ன, பகாரா என்ன, கிரில்லி சிக்கன் என்ன, எல்லாமே கொடுக்குறான். அல்லாஹ்வை மறந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை மறந்தாலும் சரிதான். புரிஞ்சா? அப்படி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை தேடணும், அதுல கவலை செலுத்தணும். நம்ம அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்கக்கூடியது அவனுடைய பொறுப்புல ஏத்ததுக்கு பின்னால எது ஏற்கனவே ப்ரீ ப்ரிப்பேர்டு ஒன்றோ, ஏற்கனவே எது தயாரிப்பு செய்யப்பட்ட ஒன்றோ அதை பத்தி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எதை பத்தி கவலைப்படணும்? அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த அல்லாஹ்வை எப்படி எந்த அளவுக்கு நம்ம விளங்கிக்கிட்டோம், அதை பத்தி கவலைப்படுவோம். அவனோட அட்ரஸே தெரியலையே, நமக்கு அவனுடைய அட்ரஸே தெரியலையே, அதை நினைச்சு என்ன செய்யணும், நம்ம கவலைப்படும். அதனால ரிஸ்க பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, ரிஸ்க் அல்லாஹ்வுடைய பொறுப்பு. ஆகையினால் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் கிருபை செய்யணும். அல்லாஹ்வை நாம விளங்கி அவனுடைய ரிஸ்கையும் வாங்கி அதை நாம அனுபவிக்கும் போது அல்லாஹ்வை அதுல நாம பார்த்து இந்த ரிஸ்க் அல்லாஹ் தானே கொடுத்தான் அப்படின்ற அந்த எண்ணத்தோட அந்த ரிஸ்கை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.